ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்னா, ஒரு வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி எல்லாருமே பண்றது தான். நெறைய யூடியூப்ல நெறையவே இருக்கு. பட் என்னோட ஸ்டைல்ல நான் என்ன டைப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றேன். அதே மாரி என்ன மசாலாஸ் சில பேர் ஒரு ஒரு மசாலாஸ் டிஃபர் ஆகும் இல்லையா? அதில அவங்க போடுற மசாலாஸ் நான் பண்ணது நல்ல தனித்தனியா, உதிரி உதிரியா சூப்பரா வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்தது. அதில நான் நெறைய காய்கறி எல்லாம் போட்டு, காய்கறி குவான்டிட்டி அதிகமாவும், அரிசி கொஞ்சம் குறைவாவும் போட்டு டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்கேன். அதில நான் போடுற மசாலாஸும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வந்து நீளமா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கர் இருக்கு இல்லையா? சோயா சங்க்ஸ் அது வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஹாட் வாட்டரில் நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நான் என்ன விழுதா அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு. பூண்டு வந்து ஒரு 20 பல்லு, ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸு ஒரு 2 துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ், பிரியாணி லீஃபு, கிராம்பு இதெல்லாம் போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்லைஸ்டாக, அதை வந்து நல்ல ரெட் ஆகிற வரைக்கும், அது வந்து நம்ம கொஞ்சம் லேசாக வதங்குற வரைக்கும் நறுக்காமல் கொஞ்சம் நல்லா ரெட் ஆகிற வரைக்கும் அதை நான் நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் வந்து நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஆயில் வேண்டாம். நான் அதிலேயே கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய்யும் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இந்த அரைச்ச விழுது கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அரைச்ச விழுத போட்டுட்டேன். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தயிர் விடுறேன். அதாவது அந்த நான் வந்து வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லா ஆச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தயிர் விட்டுருக்கேன். இப்போ ஒரு 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நம்ப கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இந்த 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நல்லா வதக்கிட்டு, அடுத்தது காய்கறி என்னெல்லாம் நம்ம வச்சிருக்கோமோ எல்லாம் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு போடல. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அ ராத்திரிக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் இருந்தா கெட்டு போற மாரி ஆயிடும். உருளைக்கிழங்கு போட்டா, அதனால நான் போடல. மீல் மேக்கர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிரீன் பீஸ் வந்து ஒரு 1 1/2 கப்பு நெறைய கிரீன் பீஸும் நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். அத நான் வந்து ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதையும் ஒரு 1 1/2 கப்பு கிரீன் பீஸ். இப்போ வந்து நான் பண்ற பிரியாணியில நெறைய வெஜிடபிள்ஸ் வந்து நெறையாவும் இருக்கிற மாரி ஈக்குவலா அரிசிக்கு ஈக்குவலா வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாரி நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாருக்கும். இப்போ கரம் மசாலா வந்து டாட்டாவோடது கரம் மசாலா. அதுதான் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாலாம் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பெல்லாம். அதனால 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது காரம் இருக்காது அந்த அளவுக்கு. ரொம்ப காரமும் இல்லாம ம் அ ஓரளவு குழந்தைங்கலாம் கூட சாப்பிடுற மாரி, நல்ல மசாலா ஃப்ளேவரோட நல்லாருக்கும். இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு, உப்பும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு பிஞ்ச் கூட இருக்கணும். அந்த நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு, அந்த வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த வாட்டர நம்ம ஒரு ஒரு சொட்டு வாயில டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு உப்பு கூட இருக்கணும். அப்பதான் வந்து வெந்ததும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். ஒரு விசில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃபுல்லா ஸ்டீம எடுத்து விட்டுட்டேன். குக்கர் ஃபுல்லா நெறைய பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. நாங்க நெறைய ஒரு 7, 8 பேர் சாப்பிடுறதுக்காக வேணுங்கிறதுக்காக. அ எவ்ளோ நல்லா பொல பொலன்னு சூப்பரா வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. இதே மாதிரி நீங்க